துப்புரவு பணியாளர் இன்றுள்ள 9ஆம் நாளாக அவங்களோட பணி அரசு பணியாக இல்லை. இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னா விளம்பரப்படுத்திக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், பொறியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே ரோட்டுக்கு போராடுற நிலைமையில தான் இந்த ஆட்சி இருக்கு. கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் நிறைவு செய்ய போகிறார்கள். உறுதியாக இதுவரை தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த ஆட்சிகளிலே மிகவும் மோசமான ஆட்சியாக, சட்டம் ஒழுங்கு மிகவும் கெட்டு போயிருக்கின்ற ஆட்சியாக, யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக, எங்கு பார்த்தாலும் போதை மருந்து புழக்கம் பரவி கிடக்கின்ற ஆட்சியாக, கூலிப்படைகள் பெருகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற நிலைமை உருவாகி, விண்ணை முட்டுகின்ற விலைவாசியை கட்டுப்படுத்த வழி இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உறுதியாக 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதுதான் உண்மை.